உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இப்ப உங்களுடன் ஸ்டாலின், உடனே உங்களுடன் ஸ்டாலின். இங்க மக்கள்லாம் கேட்கறது, இது வரைக்கும் யாரோட இருந்தாரு? 4 வருஷமா குடும்பத்தோடு இருந்துட்டு இப்பதான் மக்கள் நினைப்பு வந்து உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு விளம்பரத்தால் அடிச்சு அவர் போட்டோ போட்டுக்கிட்டு, ஏன்னா அரசாங்க பணத்தில் அவர் விளம்பரம் பண்றாரு. அரசாங்க பணத்தில் சுமார் 600 கோடி இதற்கு செலவு பண்றாங்க. இதுல 46 பிரச்சனை இருக்குது. 46 பிரச்சனைய வீடு வீடு அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அதை குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த தீர்வு காங்குறான். இது நடக்குமா? இன்னும் இருக்கிறது 8 மாசம் தான் இருக்குது. எங்க செய்ய போறீங்க? 50 மாத காலம் உருண்டோடி போய்விட்டது. 50 மாத காலம் மக்களையே சிந்திக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னைக்கு இது யாரு? ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை. மக்களுக்கு 46 பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் 50 மாத காலம் கிடப்புல போட்டீங்க? அப்பவே செஞ்சிருந்தா மக்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும்ல. அது மட்டும் இல்ல, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ ஊர் ஊரா போனார். மக்களும் ஆஹா ஸ்டாலின் வந்துட்டாரு, திமுக எம்எல்ஏ வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தாங்க. அங்கங்க ஒரு திட்டு கண்டா அங்க பாயை விரிச்சு போட்டு அங்க அமர்ந்து பொதுமக்களை முன்னால் அமர வச்சு, அங்கிட்ட என்ன குறை இருக்குது இந்த ஊர்ல, உங்களுக்கு குறை இருந்தாலும் சரி, ஊர்ல குறை இருந்தாலும் சரி, நீங்க மனுவா எழுதி, நான் ஒரு பெரிய பெட்டி கொண்டு வந்திருக்கிறேன், அந்த பெட்டியில மனு போடுங்க எழுதி, நான் வந்து அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கிறார். அப்புறம் எதுக்கு இந்த அடிச்சிருக்கீங்க இந்த விளம்பரத்தால்? ஏற்கனவே மக்கள் அவருடைய பிரச்சனையே மனுவா எழுதி போட்டாச்சுல. ஊர் ஊரா போய் மனு வாங்கினீங்களே, அந்த மனு என்னாச்சு? ஆக இப்படித்தான் மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரமாக செயல்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை மக்கள் உணர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. விலைவாசியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்த அரசாங்கம் அதிமுக. ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்திய அளவிலே அதிகமா பட்டப்படிப்பு படித்ததிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்றைய தினம் தமிழ்நாடு கடன் வாங்கிலே முதல் மாநிலம். இன்றைய தினம் திமுக ஆட்சியில திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில இந்தியாவிலே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு. 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அப்போ 5,38,000 கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கி சாதனை படைத்த அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். 75 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி மாறி 75 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட போது 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 50 மாத காலத்தில் 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. அப்ப 5 ஆண்டு காலத்தில் 5,38,000 கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் மீதும் கடன் சுமையை சுமத்திய அரசாங்கம் தேவையா? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் கடன்காரன் ஆகிட்டாரு. எல்லாம் நீங்க தான் கட்டணும். என்னமோ நீங்க இந்த கடன்லாம் எப்படி கட்டுவீங்க? இப்போ நம்ம கார் லோன் போடுறோம், கடன் கட்டல காரை தூக்கிட்டு போயிடுவாங்க. இருசக்கர வாகனம் வாங்குவோம், டியூல கட்டலினா இருசக்கர வாகனம் தூக்கிட்டு போயிடுவாங்க. வீட்டு கடன் வாங்குவோம், வீட்டு கடன் கட்டலினா வீட்டை சீல் வச்சிருவாங்க. இப்படி கடன் வாங்கினா கடன்காரன் விட்டுருவானா? அதுபோல அரசாங்கம் கடன் வாங்கினாலும் விட மாட்டாங்க. நம்ம மேல வரி போட்டு தான் வசூல் பண்ணுவாங்க. இங்க கூட வரும்போது சொன்னாங்க, நகராட்சியில் அதிகமாக வரி போட்டான்னு சொன்னாங்க. நகராட்சியில் அதிகமாக வரி போட்டான்னு சொன்னாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த கடைக்கு 1000 ரூபாய் வரினா திமுக ஆட்சியில் 2,500 ரூபாய் வரி, 150% வரி உயர்த்திட்டாங்க. இந்த நகராட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி 1000 ரூபாய்னா திமுக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்த்தி 2,000 ரூபாய் ஆக்கிட்டாங்க. குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி எல்லாம் வரி போட்டாச்சு. இனி வரி போடுறதுக்கு திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS பிரச்சாரம் செய்த காட்சிகளை பார்த்தும். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.